إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, கண்ணியமிக்க ஜும்ஆவுடைய தினத்திலே சங்கைமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இறுதி மூச்சு வரை மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கின்ற நற்பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்திலே நமக்கு எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவுபடுத்தி தந்திருக்கின்றார். மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், வாழக்கூடாது, எப்படி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றி அடைவார்கள், எப்படி வாழ்ந்தால் அவர்கள் தோல்வி அடைவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிறைவாக கற்றுத் தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் தான் பெற்றோர்களுக்காகவே இறக்கப்பட்ட ஒரு அத்தியாயம் சூரா லுக்மான் என்ற அத்தியாயம். பெற்றோர்களுக்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தியாயத்தை இறக்கி இருக்கின்றான் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். குர்ஆனிலே 114 சூறாவிலே சூரா லுக்மான், எத்தனை பெற்றோர்கள் அந்த அத்தியாயத்தை படித்திருப்பீர்கள் என்று தெரியாது. லுக்மான் என்ற அறிஞர் ஒரு நபியோ ஒரு சஹாபியோ கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பெயரிலேயே குர்ஆனிலே ஒரு சூறாவை இறக்கி இருக்கின்றான் என்றால் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு செய்த உபதேசம் எவ்வளவு முக்கியமானது, அழுத்தமானது என்பதை நம்மால் உணர முடிகின்றது. காரணம், அடுத்த ஜெனரேஷன் எப்படி உருவாக வேண்டும்
என்பதை நாம் இந்த நேரத்திலே தீர்மானிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கால சூழ்நிலைகள், வாலிபர்கள், வாலிப பெண்களுடைய நிலைகள் எல்லாம் மிக மோசமான ஹராமான வழியை நோக்கி சர்வசாதாரணமாக ஹராம்கள் என்பது அது ஒரு சின்ன பாவம்தான் என்று நினைக்கும் அளவிற்கு பெரும்பாவங்களை முஸ்லிம் வாலிப பெண்களும் வாலிப ஆண்களுமேயே சர்வசாதாரணமாக செய்ய துணிந்து விட்டார்கள். அப்படி பாவத்திலிருந்து தடுக்கக்கூடிய கேடயமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பதாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களுக்கு சில உபதேசங்களை செய்தார்கள். அதில் மிக முக்கியமான விஷயங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு ஹதீஸுகளும் மிக மிக முக்கியமானது. அதை அலட்சியப்படுத்துவதற்காக அல்ல, அலட்சியப்படுத்துவதின் விளைவுதான் இன்று மக்களுடைய நிலைகள் தடுமாற்றமான ஒரு நிலையை நோக்கி செல்கின்ற ஒரு நிலைகளை பார்க்க முடிகிறது. முதல் அந்த லுக்மானுல் ஹக்கீம் என்ற அறிஞர் அவசியமாக வீட்டுக்கு சென்று அந்த சூறாவுடைய தர்ஜுமாவை படித்து பாருங்கள். எல்லாத்தையும் இங்கே தர்ஜுமா செய்ய முடியாது. பிள்ளைகளுக்கு செய்த உபதேசம், யா புனை அகீமிஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுங்கள் என்கிறார்கள். வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ذلك லமின் அஸ்மில் உமூர். தொழுகை நிலைநாட்டுங்கள், நன்மை ஏவி தீமை தடுக்குகின்ற அழைப்பாளராக நீங்கள் ஆகிவிடுங்கள் அப்படிங்கிறார். தீனுடைய வேலை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். அவர்களை பார்த்தீர்களா? வஅமுர் பில் மஅரூஃப், வெறும் தொழுகையாளி மட்டுமல்ல, வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர், நன்மை ஏவி தீமை தடுக்குகின்ற மார்க்க அறிஞராக அல்லது மார்க்கத்தின் அழைப்பாளராக நீங்கள் ஆகிவிடுங்கள். தன்னுடைய மக்களுக்கு செய்கின்ற உபதேசம். அப்படி நீங்கள் ஆகும் பொழுது பல சோதனைகள், பல பிரச்சனைகள், பல இன்னல்கள், துன்பங்கள் எல்லாம் உங்களை சந்திக்கும். அப்படி வரும் பொழுது வஸ்பிர் அலா மா அஸாபக், ஏற்படுகின்ற கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுங்கள். இன்ன ذلك லமின் அஸ்மில் உமூர், இதுதான் வீரமான செயல் என்று லுக்மான் என்ற அறிஞர் தன்னுடைய மக்களுக்கு செய்கின்ற உபதேசம். சோதனைகளை ஆகவேத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெற்றோர்களை பார்த்து சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாஹ், உங்களுடைய குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு தொழுகையை கடமையாக்கி வளர்த்து வாருங்கள். நம்ம நினைக்கிற இந்த ஹதீஸ் எல்லாம் நமக்கு தெரியாதா, அதுதானே, இந்த ஹதீஸ் எல்லாம் நமக்கு தெரியாதா என்று நாம் நினைப்போம் கண்டிப்பாக. ஆனால் செயல்பாட்டிலே இந்த ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றதா? நம்முடைய பிள்ளைகளிடத்திலே இந்த ஹதீஸ் ஹயாத்தாக இருக்கின்றதா? நம்முடைய பிள்ளைகளிடத்திலே இந்த ஹதீஸ் ஹயாத்தாக இருக்கின்றதா என்பதுதான் முக்கியம். மார்க்கம் என்பது தெரிந்து வைப்பதன் மூலமாக அல்ல, புத்தகத்திலே இருப்பதல்ல. மார்க்கம் என்பது செயல்பாட்டில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீனை நமக்கு தந்திருக்கிறான். அல்லதி ஹலகல் மௌத் வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. எதற்கு நாம் மௌத்தை தந்திருக்கின்றோம், எதற்கு ஹயாத்தை தந்திருக்கின்றோம்? லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக, உங்களை டெஸ்ட் செய்வதற்காக. அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, தீனை யார் சிறந்த முறையில் பின்பற்றுகின்றீர்கள், பேசுகிறீர்கள் என்பதல்ல, படிக்கிறீர்கள் என்பதல்ல, அதுவும் ஒரு அமல், அது வேறு விஷயம். ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, யார் தீனை பிராக்டிக்கல் தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறீர்கள் என்று சோதிப்பதற்காகத்தான் ஹயாத்தையும் மௌத்தையும் கொடுத்திருக்கின்றோம். சகோதரர்களை, ஏன் தொழுக வேண்டும்? மறுமையிலே வெற்றி ஒரு பக்கம், துனியாவிலே தொழுவதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மை என்ன? இரையச்சம் வந்துவிடும். தொழ ஆரம்பித்து விட்டால் இரையச்சம் வந்துவிடும். நல்ல நண்பர்கள் மஸ்ஜிதின் மூலமாக கிடைப்பார்கள். இரையச்சம் வந்துவிட்டது, நல்ல நண்பர்கள் கிடைத்து விட்டால் ஹராமின் பக்கம் அவர்கள் செல்வார்களா? இன்னைக்கு பெற்றோர்களை பொறுத்தவரை என்ன, ஸ்கூலில் சேர்த்து விட்டாச்சு, வேணுங்கிறது வாங்கி கொடுத்தாச்சு, நம்ம வேலை முடிஞ்சு. ஆனால் இன்னைக்கு ஸ்கூலில் நடக்கின்ற அநியாயம் எல்லாம், ஸ்கூலில் நடைபெறுகின்ற
பாவங்களை உங்களுடைய பிள்ளைகள் அல்லாத மற்ற பிள்ளைகளிடத்தில் கேட்டு பார்த்திருக்கின்றீர்களா? நான் கேட்பேன். ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களிடத்திலே இந்த ஸ்கூலில் கேட்கும்போது பக்கத்தில் உட்கார வச்சு நான் கேட்பேன், உங்கள் ஸ்கூல் பசங்கள்லாம் எப்படி என்று கேட்பேன். கேட்கும்பொழுது ஒரு வாலிபன் சொன்ன ஒரு அதிர்ச்சியான சம்பவம், எந்த ஸ்கூல் என்பதெல்லாம் வேண்டாம், கோயம்புத்தூரில் தான் ஒரு வாலிபன் சொன்ன ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம். ஒரு வாலிபன் சொல்கிறான், எங்களுடைய ஸ்கூலிலே ஒரு வாலிபன் இருக்கின்றான், அந்த வாலிபன் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து கஞ்சா வியாபாரம் செய்வான். எங்கங்க? ஸ்கூலில், காலேஜில் கிடையாது, ஸ்கூலில். நான் கேட்ட பிரின்சிபால் கரஸ்பாண்டர்களை தெரியாதான், சில நேரம் தெரியும் சில நேரம் தெரியாது. தெரியும் பொழுது அந்த பேக் செக் பண்ணுவாங்க, பாக்கெட்டை செக் பண்ணுவாங்க, ஒன்றும் இருக்காது. ஒரு வாரம் கழித்து மீண்டும் ஆரம்பிக்கப்படும். தகவல் வரும்போது இருக்காது, பிறகு வியாபாரம் நடக்கும். இது என்ன வியாபாரம் சகோதரர்களே? இது என்ன உணவா? இது ஹலாலா? இது அதை வாங்கி எத்தனை வாலிபர்கள் பயன்படுத்துகின்றார்கள் ஒரு பக்கம், அதை வாங்கி எத்தனை வாலிப பெண்களும் பயன்படுத்துகின்றார்கள். கஞ்சா சர்வ சாதாரணமாக ஸ்கூல்களிலேயே வியாபாரத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த கஞ்சாவை பயன்படுத்தி எத்தனை வாலிபர்களுடைய நிலைகள் தடுமாற்றத்திலே சென்றிருக்கின்றது. சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஒரு வாலிபர், எந்த ஏரியா என்பதும் வேண்டாம், கோயம்புத்தூரிலே ஒரு கஞ்சா வியாபாரி, ஒரு முஸ்லீம் வாலிபன், சொல்வதற்கே கவலையாக இருக்கிறது. முஸ்லீம் மொஹல்லாவிலே வாழுகின்ற ஒரு கஞ்சா வியாபாரி முஸ்லீம் வாலிபன், நைட் அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோனு? காலையில் கூட நீ அரெஸ்ட் ஆகிடுவ, வீட்டை விட்டு எங்கேயும் போயிடாதன்னு சொல்லி. அந்த வாலிபன் கேட்குறான், நான் எங்கேயோ போயிட்டா என்ன ஆகணும்? அத்தா அம்மா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருவாங்க, வராட்டி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளிடுவாங்க, எங்கேயுமே போயிடாத, ஒன்று அமைதியாக நீ என்ன ஆயிடு, அரெஸ்ட் ஆகி போயிடு அப்படின்ட்டு. அந்த வாலிபன் இரவெல்லாம் யோசிச்சு 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 ஒரு கட்டத்தில் கூட்டிகிட்டு போனால் அடிப்பாங்களோ, அது ஆயிருமோ இது ஆயிருமோ என்று ஃபஜ்ர் வர்றதுக்கு முன்னாடியே தூங்கி விட்டான். முஸ்லீம் வாலிபன், சொல்றதுக்கே சங்கடம் கவலையாக இருக்கிறது. முஸ்லீம் வாலிபன் இரவெல்லாம் யோசிச்சு 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 ஃபஜ்ர் வர்றதுக்கு முன்னாடியே தொங்கி விட்டான். காலை நேரம் ஆனதற்கு பிறகு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எழுச்சி பார்க்குறாங்க. பார்த்தீங்களா சகோதரர்களே, இந்த காரணம், இந்த ஹராமு தான் காரணம், இந்த ஹராமு தான் காரணம். அந்த வாலிபனுடைய வீட்டுக்கு வெளியில டென்ட் இல்லை, சேர் இல்லை, யாரும் போய் ஜனாசாவை பார்க்கல. பள்ளிவாசலுக்கு தகவல் வருது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் அந்த பையன் செத்துருக்கான்னு சொல்லி. லெட்டர் கொடுக்க மனசு இல்லை, குளிப்பாட்டுவது கூட அந்த கட்டல் கொடுக்க மனசு இல்லை. என்ன பண்றது, எடுத்துட்டு போட்டோம். பார்த்துருங்களா? காரணம் என்ன? இந்த ஹராமை பயன்படுத்தி ஜனாசாவான அந்த வாலிபன் பக்கத்து வீட்டுக்காரன் முதல்கொண்டு போய் ஜனாசாவை பார்க்கவில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் போய் ஜனாசாவை கூட பார்க்கவில்லை. இந்த மரணம் வேண்டுமா முஸ்லிம் வாலிபர்களுக்கு? அடுத்த ஒரு பக்கம் சமீபத்தில் கோயம்புத்தூர் மொஹல்லாவிலே தான், கோயம்புத்தூர் வெளியே விட்டு நமக்கு தேவையில்லை, கோயம்புத்தூர்லேயே வாலிபர்களில் பலர் கஞ்சா கேஸில் அரெஸ்ட் ஆனாங்க. எல்லாம் மொஹல்லா, எல்லாம் இஸ்லாமிய மொஹல்லா. பெற்றோர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? பெற்றோர்கள் நேராக வீட்டுக்கு போனாங்க, நைட்டு வேலை முடிச்சுட்டு, தூங்குறவரை கையில் இப்ளீஸ் எடுத்தானே, தூங்குறவரை கையில் என்னது இப்ளீஸ். எதை சொல்கிறேன்னு தெரிஞ்சுங்களா? ஃபோனு, அந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, பசங்கள்கிட்ட உட்காந்து பேசுறது இல்லை, நேரத்தை ஒதுக்கிறது இல்லை, தூங்குறவரை ஃபோனு. காலையில் 9 மணிக்கு இருந்துச்சு ஃபோனை பின்ன நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் வெளியே போயிடுறது, வீட்டில் உட்காந்தா ஒன்றும் டிவி இல்லாட்டி ஃபோனு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லலை, பெற்றெடுத்த பெற்றோர்களை பார்த்து சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை கடமையாக்கி வளர்த்து வாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குழந்தை மேலே ரொம்ப பாசம். குழந்தைகளை திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, பார்த்தா உட்காந்துருந்தாங்கன்னா பக்கத்தில் தன்னுடைய மடியில் உட்கார்றது, இந்த குழந்தையோட தலையில முத்துவார்கள். அவ்வளோ பாசம் நேசம் காட்டுவார்கள் குழந்தைகள் மீது. ஆனால் தொழுகிற விஷயம்னு வரும் பொழுது கண்டித்தார்கள். பெற்றோர்களே இந்த ஹதீஸுகளை மனசில் பதிய வைங்க, மூளையில் ஒரு பக்கம் வச்சுக்க. இந்த ஹதீஸை சொன்னாங்க, ஓஹும் அபுனா அஸ்னி ஓஹும் அபுனா அஷர சினி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு 7 வயதை அடைந்து விட்டார்கள் என்றால் தொழுகுமாறு கட்டளை போடுங்கள். கூட்டிகிட்டு போங்க, பள்ளிவாசலுக்கு போகும்போது ஃபஜ்ருக்கு எழுப்பி விடுங்க, கூட்டிகிட்டு போங்க. ஓஹும் அபுனா அஷர சினி,
10 வயதை அடைந்தும் தொழாவிட்டால் ஒவ்வொரு அலைஹா அடிச்சாவது தொழுகுவீங்கன்னாங்க. சஹீஹான ஹதீஸ். ஒவ்வொரு பூகும் அடிங்க, ஒவ்வொரு என்றால் அடிங்கன்னு அர்த்தம், அடிங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு பூகும் அலைஹா அடிச்சாவது தொழுகுவீங்கன்னாங்க. அப்படிங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் 1000 விளக்கங்களை கொடுக்கும், லட்ச விளக்கங்களை கொடுக்கும். ஏன்? தொழுது இருந்தால்தான் அவன் சீராகுவான், உள்ளத்துல இரையச்சம் வந்துடும், ஈமான் நிறைஞ்சிடும், நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். எத்தனை பெற்றோர்கள் இதை கடைபிடிக்கிறீர்கள் யோசிச்சு பாருங்க. நான் பெற்றோரிடத்தில் ஒன்று கேட்கிறேன். பெற்றோர்கள்லாம் ஜும்ஆக்கு வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஜும்ஆ கிடைத்ததா? எந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறீங்களோ அங்கே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜும்ஆ கிடைச்சுதா? கிறிஸ்டின் ஸ்கூலில் கல்வி, இந்துக்கள் ஸ்கூலில் கல்வி, அவன் ஜும்ஆ இல்லாமல் காஃபிர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனுடைய ஈமானுடைய நிலை என்ன? ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்களா? கரஸ்பாண்டருக்கு, பிரின்சிபாலை பார்க்குறக்க, பேரண்ட்ஸ் மீட்டிங்காக போகிறீங்களே, நாங்கள் முஸ்லீம்கள், இந்த ஸ்கூலில் 100-200 முஸ்லீம் படிக்கிறாங்க, எங்களுக்கு ஜும்ஆவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, இது ஒரு பெரிய ஹாலை கொடுங்க, ஒரு கிளாஸ் ரூமை கொடுங்க, இல்லையா கிரவுண்டில் ஒரு ஓரமாக கொடுங்க, நாங்கள் ஜும்ஆ நடத்தணும், எங்களுக்கு ஜும்ஆ ஏற்பாடு பண்ணி கொடுங்க, ஜும்ஆ தொழுகாட்டி நாங்கள் முஸ்லீமே கிடையாது என்று பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் பேசியிருக்கீங்களா? அவர்கள் தர மறுத்தார்கள் என்றால் இப்படி எங்களுக்கு ஒரு ஸ்கூல் தேவையில்லை, முஸ்லீம் ஸ்கூலுக்கு போங்க. இன்னைக்கு முஸ்லீம் ஸ்கூலுகள்லாம் சில பெற்றோர்களுக்கு இலக்கணாட்டம், சரியா கல்வி கிடையாது, சரியா கல்விக்கு இல்லை. ஏன் முஸ்லீம் ஸ்கூலில் படிக்கிறவங்க டாக்டர் ஆகலையா, இன்ஜினியர் ஆகலையா, எம்ஃபில் பிஹெச்டி எல்லாம் படிக்கலையா? இபாதத்தோடு வளர்றாங்க. ஃபர்ஸ்ட் பீரியடு குர்ஆன் பீரியடு கிடைக்குது, 2வது பீரியடு மாரல் சயின்ஸ் ஹதீஸ் பீரியடு கிடைக்குது, லஹர் அஸ்ர் கிடைக்குது, ஜும்ஆ கிடைக்குது, வார வாரம் ஹராமுடைய தனி கிளாஸ் நடக்குது, ஹராமை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. இந்த ஈமானெல்லாம் நான் முஸ்லீம் ஸ்கூலில் கிடைக்காது. கோ எஜுகேஷன் சர்வ சாதாரணமாக பிள்ளைகளை போய் உட்கார வைக்கிறாங்க. நான் எந்தெந்த ஸ்கூலை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி படிக்கக்கூடிய ஸ்கூலுடைய வாலிபர்கள்டையும் நான் கேள்வி கேட்டேன், ஒரு ஸ்கூலில் நடக்கக்கூடிய பாவமெல்லாம் என்னன்னு சொல்லுப்பான்ட்டு. அந்த பையன் சொல்லுவான், வலது பக்கம் பிள்ளைங்க, இடது பக்கம் பசங்க, எல்லா ஹராமும் நடக்கும், சர்வ சாதாரணமாக நடக்கும். சொல்லி பார்த்தீர்களா? பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் தான் நாளைக்கு வாலிபர்களாக உருவாகிறாங்க. அதுதானே? வாலிபம் தான் வயோதிகத்தை அடைகிறது. நீங்கள் கொடுக்கக்கூடிய கல்வி, இறையச்சத்தின் கல்வியை கொடுத்தீர்களா? மேக்ஸை கொடுத்தீங்க, பயாலஜி கொடுத்தீங்க, பிசிக்ஸை கொடுத்தீங்க, கெமிஸ்ட்ரி கொடுத்தீங்க, தக்குவாங்கிற கல்வி கொடுத்தீங்களா? ஈமானுங்கிற கல்வி கொடுத்தீங்களா? அமலுங்கிற கல்வி கொடுத்தீங்களா? இந்த கல்வி இருந்தால்தான் துனியாவில் அவன் பாதுகாக்கப்படுவான், ஆகிரத்திலே நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவான். பெற்றோர்கள் அதை உணர்றதே கிடையாது. பெற்றோர்களுக்கு நம்ம நல்லா படிக்கணும், நல்லா காசு சம்பாதிக்கணும், மாற்று கருத்து இல்லை. ஈமான கொடுங்க, இறைச்சத்தை கொடுங்க. எத்தனையோ சாஃப்ட் இன்ஜினியர்கள் மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, தொழுகு டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக முசல்லாக்கு போயிடுவாங்க. எங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி. எத்தனையோ போலீஸ் ஆபீசர்கள் தொழுகு டைம் ஆகிவிட்டது என்றால் ஆபீஸ்ல முசல்லா போட்டு சஜ்தா பண்றாங்க, பார்க்கிறோம் இல்லையா? இறையச்சத்தின் கல்வியை கொடுங்கள் பிள்ளைகளுக்கு. கொடுக்காவிட்டால் கை சேதம். இன்னைக்கு சில வாலிபர்களை கவலையோட பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு சில வாலிபர்கள் வாலிப பருவத்து ஸ்கூல் படிக்கக்கூடிய டீனேஜ்லேயே விபச்சாரம் பண்ணிடுறாங்க. அது உங்களுக்கு தெரியுங்களா? 18, 19, 14 வயசு வாலிபர்களே இன்னைக்கு சாதாரணமாக ஸ்கூல் படிக்கக்கூடிய காலத்திலேயே விபச்சாரம் பண்ணிடுறாங்க. சகோதரர்களே, பெரும்பாவத்தில் சிக்கிடுறாங்க. வாலிபர்கள் மட்டுமல்ல, வாலிப பெண்களும் சேர்த்துதான், பெண்களையும் சேர்த்து. ஆட்டோ ஓட்டக்கூடிய சகோதரர்களுடைய பதிவு, முஹல்லால ஏறும் பொழுது ஃபர்தா தானே, போக போக புள்ள இறங்குது. யாருமா நீங்க கேட்டா, ஏறின புள்ள தான் நானே. எங்கம்மா ஃபர்தா? முஹல்லா வீட்டிலிருந்து வெளியே வரும்போது ஃபர்தா, இறங்கக்கூடிய இடத்துல ஃபர்தா இல்லை. இன்னும் ஈமான் இதான் ஈமானா? காலேஜுக்குள்ள ஃபர்தாவோட போ, வரக்கூடாது, இந்த காலேஜ் எனக்கு தேவையில்லை, வச்சுக்கோ உங்க காலேஜ் நீயும். அதுதானே? கேரளாவில் ஒரு பெண்மணி வாலிபாலோ ஃபுட்பாலோ ஹிஜாபோட போகிறாங்க விளையாடுறதுக்கு. வெளியே போன்றாரு பிடி சார். நேராக அந்த பெண்மணி வக்கீலை புரிஞ்சு நேராக அந்த ஸ்கூல் மேலே கேஸ் போட்ட விட்டீங்க,
கடைசியில் ஜட்ஜி எழுதிட்டாரு, எல்லா மார்க்கத்தை பின்பற்றுவதற்கும் இந்தியாவில் முழு சுதந்திரம் இருக்கிறது. மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு பையன் ஸ்கூலுக்கு வந்தாலும் சரி, காலேஜுக்கு வந்தாலும் சரி, விளையாட வந்தாலும் சரி, தடுக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. பார்த்தீங்களா? இவ்வளவு நிலைகள் இருக்கும்பொழுது முஸ்லிம்கள் தயாராக இல்லை. எத்தனை வாலிபர்கள் ஹராமின் பக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்கூல் லீவ் அன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க என்ன நடக்குது? மதுக்கள் பரிமாறப்படுகின்றது. ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய வாலிபடத்தில் நான் கேட்டேன், காலேஜில் எப்படி போகுது? அந்த பையன் சொல்கிறேன், பசங்க தண்ணி அடிச்சுட்டே வந்து கிளாஸுக்குள்ள உட்காந்துருப்பானுங்கன்ட்டு. பசங்க தண்ணி அடிச்சுட்டே இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க, கிளாஸுக்குள்ளே வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனால் பார்த்தா தெரியாது, பேச்சு கொடுத்தாலும் தெரியாது. அதுக்கு தகுந்த மாதிரி காலையில் அவன் குடிச்சு தான் வர்றான். நம்ம பிள்ளைகளும் போகிறாங்கல்ல அங்கே. அந்த ஹராமிலிருந்து பாதுகாப்பது எது சகோதரர்கள்? எந்த கல்வி பாதுகாக்கிறது? இறையச்சத்தின் கல்வி. அல்லாஹ் பார்க்கின்றான், நான் ஹராமை செய்யக்கூடாது, எனக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது, அல்லாஹ் எனக்கு இதை ஹராமாக்கி இருக்கிறான் என்ற அந்த இறையச்சத்தின் கல்விதான் அவனை ஹராமிலிருந்து பாதுகாக்கின்றன. அந்த இறையச்சத்தை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தீர்களா? எத்தனையோ பெற்றோர்கள் மக்களை மதரசாக்கே அனுப்புறதில்லை. கேட்டால் அவனுக்கு குன்ஃபு கிளாஸு கரெக்டாக இருக்குது, டியூஷன் கரெக்டாக இருக்குது, கபடி கிளாஸுக்கு போகிறான், கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போகிறான், எல்லாம் படிக்க வைங்க, வேண்டான்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு குர்ஆனுடைய கல்வியை கொடுங்கள். ஒரு அரசியல்வாதி தன்னோட மகனை கூட்டிகிட்டு வந்தார் மதரசாக்கு, ஸ்கூலுக்கு அல்ல மதரசாக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உனக்கு குர்ஆன் கல்வி கற்றுக் கொடுங்கன்னாரு. அல்லாஹ் கொடுத்த இதயத்தில் குர்ஆன் போய் சேரணும், குர்ஆன் வரணும். அல்லாஹ் கொடுத்த மூளையில் குர்ஆன் வரணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, குர்ஆன் கற்றுக் கொடுங்க. குர்ஆனுக்கு பிறகுதான் அவனுக்கு மற்ற கல்வி எல்லாம். கல்வி 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 போறீங்களே, கல்வி வேணும்னு சொல்லலை. கெமிஸ்ட்ரி புக்கு உருவாக்குனது யாரு? பயாலஜி புக்கு உருவாக்குனது யாரு? முஸ்லீமா? ஒரு நஸ்ரானியோ ஒரு யூதனோ? அப்படிதானே? அதை போய் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. படிக்கிற இந்தியா மக்களுடைய தலையெழுத்து வர வழி இல்லை, படிக்கணும். இது அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாமை படிக்க வேண்டாமா? ரப்புடைய வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை படிக்க வேண்டாமா? சொல்ல உலகத்தில் நீ என்ன கல்வி கொடுத்தாலும் சரி, மறுமைக்கு எந்த யூஸும் இல்லை. உன் பிள்ளைகள் பிஹெச்டியே படிக்கிட்டு போய் டாக்டரேட்டே வாங்கட்டுமே, மறுமைக்கு எந்த யூஸும் இல்லை. அவர் வாங்கட்டும், மறுமைக்கு எந்த யூஸும் கிடையாது. மறுமைக்கு எந்த யூஸ் இருக்கா? இல்லை. மறுமைக்கு பயன்படுகின்ற கல்வி எது? குர்ஆனுடைய கல்விதான். குர்ஆனுடைய கல்வி. அந்த கல்வியை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டீர்களா? நாளை மறுமையில் ஒரு அடியான் வந்து நிற்கும் பொழுது அவன் துனியாவில் ஓதி அந்த குர்ஆன் வருகிறது. அந்த அடியார் இடத்திலே யஅத்தில் குர்ஆன் யௌமல் கியாமத்தி ஷஃபீஅ லி அஸ்ஹாபி. அந்த குர்ஆன் வந்து அடியார் இடத்திலே அல்லாஹ் இடத்திலே பேசுகிறது. அல்லாஹ் துனியாவிலே இந்த அடியார் வாழும் பொழுது என்னை எடுத்து ஓதிக்கொண்டிருந்தார், ஆகவே அவரை மன்னித்து அவருக்கு நீ சொர்க்கத்தை வழங்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தவில்லை, மீண்டும் சொன்னாங்க, ஷஃபாஅத் லிரஜுலி ஹத்தா குஃபிர லஹு. எதுவரை அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே வாதாடுகிறது என்றால், அடியாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் சொர்க்கத்துக்கு போற வர அல்லாஹ்ட்ட குர்ஆன் பேசிட்டே இருக்கும் அப்படின்னாங்க. அவ்வளோ பெரிய ஹதீஸ் பார்த்தீங்களா? ஒரே லைன் தான் அந்த ஹதீஸ், 2-3 லைன் கிடையாது, ஒரே லைன் தான் அந்த ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? ஹத்தா குஃபிர லஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத வரை அல்லாஹ்விடத்தில் குர்ஆன் வாதாடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ ஓதுனாரு, இப்போ ஓதுனாரு, ஓதிக்கொண்டே இருந்தார். இவரை மன்னித்து விடு, இவரை மன்னித்து விடு, அல்லாஹ் ரப்பை இவரை மன்னித்து விடு என்று குர்ஆன் அந்த அடியாருக்காக பரிந்துரை செய்து கொண்டே இருக்கிறது. மறுமையில் பிஹெச்டி கல்வி வராது, எம்ஃபில் வராது. அதற்காக படிக்க வைக்க வேண்டாம் என்று கட்டாயமாக அவர் படிக்கட்டும், எம்ஃபில் பிஹெச்டி படிக்கட்டும், அவர் கமிஷனர் ஆகட்டும், கலெக்டர் ஆகட்டும். ஆனால் இறையச்சம் இல்லாமல் படித்தால் இன்மையிலும் அது வேஸ்ட், ஆகிரத்திலும் வேஸ்ட். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சொர்க்கத்தின் தலைவி என்றார்கள். சொர்க்கத்துடைய தலைவி, என்னுடைய ஈரக்கொலை என்றார்கள்.
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் என்ன தெரியுங்களா? சொர்க்கத்தின் தலைவி சொன்னால இந்த சாப்டர் முடிஞ்சு நிறுத்தவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே, இத்தகில்லாஹ ஹைசுமா குன்தி லன் உக்னி அன்கி யௌமல் கியாமத்தி மினல்லாஹி ஷைஆ சலீனி மின் மாலி மா ஷி'தி என்றார். உலகத்தில் ஏதோ வேணும் என்று கேளு, என்னால் முடிந்தால் நான் வாங்கி தந்து விடுகின்றேன். மறுமைக்காக உன்னை நீ தயார்படுத்தி கொள். மறுமையில் வெற்றி அடைய உன்னை நீ அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ்வுடைய அன்பை துன்யாவிலே சம்பாதித்துக் கொள். இத்தகில்லாஹ ஹைது மா குன்தி, நீ எங்கே போனாலும் அல்லாஹ்வை பயந்து கொள் என்றார். எங்கே போனாலும் அல்லாஹ்வை பயந்து கொள். இத்தகில்லாஹ ஹைது மா குன்தி, துன்யாவில் நீங்க எங்கே போனாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றார். இந்த உபதேசத்தை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கீங்களா? ஸ்கூலுக்கு போறீங்க அல்லாஹ்வை பயந்துக்கோ, டியூஷனுக்கு போறீங்க அல்லாஹ்வை பயந்துகொள், மேட்சுக்கு போறீங்க அல்லாஹ்வை பயந்துகொள். யோசிச்சு பாருங்க சகோதரர்களை, சொல்லியிருக்கின்றீர்களா? இல்லாததன் விளைவுதான் ஹராமிலே வாலிபர்கள். கஞ்சா கேஸில் பேப்பர்ல வருது. இந்த ஏரியா பேர் பார்த்தா வரலாறு பேர், கேஸ் இல்லை, கஞ்சா பிரச்சனை. அந்த ஏரியாவை சார்ந்தவரிடத்தில் கேட்டால் ஆமாவா அப்படிதான். என்ன காரணம் தெரியுமா சொல்றாங்க? அவங்க அத்தா தண்ணி வண்டி, பையன் கஞ்சா. பின் எப்படி அந்த வீட்டில் ஈமான் இருக்கும்? கடந்த சில மாதங்களில் நான் பார்த்த அளவு, உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம், நான் பார்த்த அளவு கோயம்புத்தூரில் 4 முஸ்லீம் வாலிபர்கள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. எத்தனை பேருங்க? 4 முஸ்லீம் வாலிபர்கள். எந்தெந்த ஏரியாங்களும் வேண்டாம், ஏன்னா எல்லா ஏரியாக்காரும் இங்கே இருக்கிறோம் அப்படிதானே. 4 முஸ்லீம் வாலிபர்கள் தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ தான் மரண குரூப்னு இருக்கேன் வாட்ஸ்அப்பில் அப்படிதானே. காலையில் எழுச்சோன்னு பசங்க தான் நம்ம பார்க்குறோம். சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் மரணம். அந்த ஏரியாக்காரங்க மாதிரி ஒரு ஏரியாவில் பையன் மௌத்து. ஆமாம், என்ன ஆச்சு அந்த பையனுக்கு அப்படி கேட்கும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி கஞ்சா பிரச்சனை, லவ் ஃபெயிலியர், அதனால் பையன் தூங்கிட்டான், மருந்து குடிச்சிட்டான். முஸ்லீம் வாலிபர்கள் சோழர்களே சொல்கிறதுக்கே கவலையாக இருக்கு. அவனோட ஈமான் இருந்திருந்தால் இது எனக்கு ஹராம்னு தோணி இருக்குமா இல்லையா? அதுதானே. வாழ்க்கையில் ஹராமுக்கு போனனால தான் இந்த நிலைமைக்கு நான் வந்தேன். இன்னியாவது ஈமானை கொண்டு நான் சரியாகணும், தக்குவாவை கொண்டு நான் சரியாகணும். துனியாவில் தான் எனக்கு சோதனை, இன்னும் ஈமானை கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழுவோம், இறைச்சத்தை கொண்டு அமலை செஞ்சு சந்தோஷப்படுவோம். இம்மையிலும் அல்லாஹ் நமக்கு மறுமையிலும் வெற்றி தருவானே. தற்கொலை செஞ்சுட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரணை இல்லாமல் நரகன்னு சொன்னாங்களே, அங்கே போயிடக்கூடாதுன்னு சிந்தனை வந்திருக்குமா இல்லையா? சிந்தனை வந்திருக்குமா இல்லையா? பெற்றோர்களே, ஒரு விஷயம், ஒன்று உங்கள் வீட்லேயும் நீங்கள் தீனை சொல்லிக் கொடுக்கறதில்ல, 2வது முஸ்லீம் ஸ்கூல்லையும் நீங்கள் சேர்த்துறதில்ல, 3வது அவனுக்கு நல்ல முஸ்லீம் ஃப்ரெண்டும் இல்லாட்டி அவன் காதில் எப்படிங்க தீன் போய் சேரும்? நான் சொல்கிற 3 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஒன்று என்ன, நீங்களும் தீனை சொல்லிக் கொடுக்கல, 2வது முஸ்லீம் ஸ்கூல்லேயும் அவனை நீங்கள் சேர்த்தலை, 3வது நல்ல நண்பர்கள் அவனுக்கு இல்லை, முஸ்லீம் நண்பர்கள் இல்லை. இப்போ நீ எப்படியும் அவன் காதில் போய் தீன் போய் சேரும்? போய் சேராத விளைவு தான் தற்கொலை செய்திருக்கிறார் முஸ்லிம் வாலிபர்கள். கை செய்தம். திருமணத்திற்கு பின்னாடி கூட உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். இபாதத் விஷயத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. மகனை கண்காணிக்கிறாங்க. பள்ளியாசலுக்கு வரும்போதெல்லாம் மகன் இருக்கிறாரான்னு தேடுறாங்க. மகனை பார்த்துட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு டைம் பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது பையன் பள்ளிவாசலில் உட்காந்துருக்கிறார். பக்கத்தில் போய் உட்காந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? மகனே, திருமணத்துக்கு முன்பதாகவும் உன்னை நான் கண்காணித்தேன், திருமணத்துக்கு பின்பதாகவும் உன்னை நான் கண்காணிக்கிறேன். திருமணத்துக்கு முன்பதாக தொழுகை என்றால் முதல் சப்பிலே வந்து நிற்பாய். திருமணத்துக்கு முன்பதாக ஜிஹாத் என்றால் முதல் சப்பிலே வந்து நிற்பாய். பெருமானாருடைய சபைகள் எல்லாம் முதலாவதாக நான் உன்னை காண்பேன். எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்திற்கு பிறகு தொழுகை என்றால் கடைசி சப்பில் தான் வர்றேன். ஜிஹாதுனா கடைசியாக வந்து நிற்கிறேன். பெருமானாருடைய சபையிலே உன்னை தேட வேண்டியதாக இருக்குது. என்ன ஆட்சி, ஏன் இந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டாய் என்று கேட்கிறாள். எப்போ?
கல்யாணத்திற்கு பிறகு. சில பேர் சொன்ன தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், நீ எங்கே போய் அவன்கிட்ட சொல்கிறதுன்ட்டு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழகான முன் உதாரணம் இல்லையா? சொல்லு, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? எப்படிப்பட்ட நபி? அவங்க குடும்பமே நபிமார்கள் ஃபேமிலி. அதுதானே. தன்னுடைய மகனார் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். காபத்துல்லாவை கட்டியவர்கள். அன்தஹிரா பைதி லித்தாயிஃபீன் வல்ஆகிஃபீன் வர்ருக்இ ஸுஜூத். மக்களுக்கு இன்னும் உபதேசம் செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் நபிகிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிமாகவே தவிர மௌத்தாகி விடாதீர்கள். யார்கிட்ட? இஸ்மாயில் நபிகிட்ட சொல்றாங்க. இஸ்மாயில் நபியே ஒரு நபி, தீனுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிமாகவே தவிர மௌத்தாகி விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் யார்? அவர்கள் நபிமார்கள் ஃபேமிலி. அதுதானே. அவங்க அத்தாவும் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் நபியுடைய பையன் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் நபிக்கு இன்னும் உபதேசம் செய்தார்கள் தெரியுமா? இதே உபதேசம் தான். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிமாகவே தவிர மௌத்தாகி விடக்கூடாது. நபிமார்கள் தீனுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தீனுடைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்றாங்க? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிமாகவே தவிர மௌத்தாகி விடாதீர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ, தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வே, உனக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நிலையில் எனக்கு நீ மௌத்தை தருவாயாக. சொல்ல ஏதோ கேட்டோம் போனோம்னு இருக்காதீங்க. ஸ்கூலில் இன்னைக்கு எக்ஸாம் டைம், பிள்ளைகள் மதியானம் வந்தாங்களா, ஜும்மா தொழுதியான்னு கேளுங்க. எந்த பள்ளியில் போய் தொழுது என்ன பேசுறாங்க கேளுங்க. நைட்டு வீட்டுக்கு போறீங்களா, ஐஷா தொழுதியான்னு கேளுங்க. இல்லாட்டி தொழுகுன்னு சொல்லுங்க. மதரசா போனியா, குரான் ஓது, உட்காந்து பக்கத்தில் உட்காந்து குரான் தர. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ, தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வே, உனக்கு முற்றிலும் கட்டப்பட்ட நிலையில் எனக்கு நீ மரணத்தை தருவாயாக. வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். நாளை மறுமையிலே நல்லவர்களுடன் என்று எங்களை சேர்ப்பாயாக என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். பெற்றோர்களே, மார்க்கத்தை ஊட்டி உங்களுடைய பிள்ளையை நீங்கள் வளர்க்காவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒன்றும் மனு போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கும், இல்லாட்டி தொங்கிய நிலையில் பார்க்க வேண்டியதாக. இன்னைக்கு இதான் நிலைமை. இது அல்லாஹ் பாதுகாக்கும். இதே மார்க்கத்தின் அடிப்படையிலே உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தால் உங்களோட கைப்பிடித்து அவர் ஹஜ்ஜி கூட்டிட்டு போவார். சரிதானே? உங்களால் நடக்க முடியவில்லையா, ஒன்று சுமந்தாவது வீல் சேரில் வச்சு உங்களை தவாஃப் பண்ணுவார். வீல் சேரிலே அமர வைத்து சை செய்வார். எப்போது இது நிலைமை? மார்க்கத்தின் அடிப்படையிலே வளர்த்தால். வளர்க்காவிட்டால் அது நிலைமை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் வ அஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான கஃபாரா. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه والناس أجمعين إلى يوم الدين. சொல்ல மார்க்கத்துடைய வேலைகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. குர்ஆனுடைய செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய ஹதீஸுடைய செய்திகளை மக்களுக்கு நாம் பரவச் செய்ய வேண்டும். தீனுடைய வேலையை செய்ய வேண்டியது இருக்கிற சகோதரர்களே, வாலிபர்கள் உடைய வாலிபத்தை ஹராமின் பால் நீங்கள் செலவு செய்து விடாதீர்கள். வாலிப பருவம் நாளை மறுமையிலே அரசுடைய நிழலை பெறுகின்ற பருவம். வாலிப பருவம் நாளை மறுமையிலே விசாரிக்கின்ற பருவம். அந்த வாலிப ரத்தத்தை, வாலிப ஆரோக்கியத்தை தீனுக்காக நாம் செலவு செய்ய வேண்டும். லட்சக்கணக்கான சஹாபாக்கள் நமக்கு உதாரணமாக முன்மாதிரியாக திகழ்கிறார்கள். வரலாறுகளை சொல்வதற்கெல்லாம் என் நேரம் இல்லை. மார்க்கத்துடைய வேலையை செய்ய வேண்டும், மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, மார்க்கம் தான் நம்முடைய நோக்கம், ஹிதாயத்து தான் நம்முடைய நோக்கம். ஹிதாயத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும்.
அதே நிலையில் மரணிக்க வேண்டும் சகோதரர்களே. எத்தனையோ செய்திகள் இருக்கிறது, சொல்வதற்கெல்லாம் இங்கே நேரம் இல்லை. சஹாபாக்கள் வாலிப பருவத்தில் ஹய்யால் ஜிஹாத் என்று அழைப்பு வந்தாலே உயிரை கூட கொடுக்க தயாராக இருந்தார்கள். ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணமாகி மறுநாள் காலையில் அழைப்பு வருது, ஹய்யால் ஜிஹாத். ஒரு வாலிபர் எதையுமே யோசிக்கல, நேராக போருக்கு போயிட்டாங்க. போருக்கு போய் ஷஹீதாயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா உயிரை எடுத்து விட்டான் தீனுக்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, ஜனாசா இங்கேயும் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற இடத்துல அல்லாஹ் காமிச்சு கொடுக்குறான், இன்னி ரஅய்துல் மலாயிகா தக்ஸிலு ஹன்தலா பைன ஸமாஇ வல் அர்த் ஃபீ ஸிஹாஃபில் ஃபித்தா. ஜனாசா இங்கேயும் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எங்கேயோ மைதானத்தில் நிற்கிறாங்க. சொன்னாங்க, ஹன்தலா ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். இதோ நான் பார்க்கிறேன் அவருடைய ஜனாசாவை மலக்குமார்கள் சொர்க்கத்துடைய வெள்ளி பாத்திரத்தால் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள். யார் அவர்? வாலிபர், இஸ்லாத்திற்காக உயிரை இழந்தவர், அல்லாஹ்க்காக உயிரை கொடுத்தவர். இன்னைக்கு வாலிபர்கள் ஹய்யால் ஸலாஹ் ஹய்யால் ஃபலாஹ் அஸ்ஸலாத்து கைருன் மினன் நௌம் சொல்லும்போது அவன் தூங்கவே செய்யறான். அதுக்கு முன்னாடி வர கையில முசீபத்து. இதுதானே பெற்றோர்கள் இன்னைக்கு பஜ்ருக்கு எந்திரி, இல்லாட்டி உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட மாட்டேன், எனக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட மாட்டேன், உனக்கு சாப்பாடு கிடையாது, வண்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை, எந்திரி பஸ்ஸு தொழுகு. பெற்றோர்கள் அப்படி எழுப்பி விடக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? எழுப்பி விட்டீங்கன்னா நாளை மறுமையிலே அந்த பிள்ளைகளுடைய என்னென்ன அமல்களும் இபாதத்துகளையும் செய்தார்களோ அதெல்லாம் மறுமையில் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும் ஒரு பங்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒருவர் மௌத்தாகி விட்டால் அவரை பின்தொடர்ந்து 3 காரியங்கள் வரும் சொன்னாங்களா இல்லையா? ஒன்று என்ன? சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தர நன்மை. 3வது அது இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பயனுள்ள கல்வி. 3வது வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, சாலிஹான மக்களுடைய துஆ. அத்தா மௌத்தாயிட்டா மகனை சாலிஹா விட்டுருந்தா துஆ செய்தெல்லாம் கபருக்கும் மறுமைக்கும் போகும்னா சொன்னாங்களா? ஹதீஸ்ல நமக்கு தெரியும், நம்முடைய பிள்ளை சாலிஹா இருக்கிறாரா, நம்முடைய பிள்ளை சாலிஹானவராக உருவாக்கி இருக்கிறோமா? இல்லை என்றால் உருவாக்குங்கள். அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, கடைசி மூச்சு வரை அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நமது குடும்பத்தார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தருவானாக. எத்தனையோ மக்கள் நோய்வாய்ப்பட்டு சிரமத்திலே கஷ்டப்பட்டு முடியாமல் மருத்துவத்துக்கு மாத்திரை மருந்து வாங்க காசு கூட இல்லாமல் எத்தனையோ மக்கள் நிர்வாகத்தை அணுகி நிறைய விண்ணப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஆப்ரேஷன், இந்த ஆப்ரேஷன், அந்த நோய், இந்த நோயின்னு சொல்லி நிறைய விண்ணப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாரத்தோடு ஜும்ஆவுடைய வசூல் மருத்துவ தேவைக்காக எடுக்கப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யா الناس ஜமீஆ. யார் உலகத்தில் ஒரு உயிரை வாழ வைப்பாரோ உலக மக்கள் அனைவரையும் அவர் வாழ வைத்ததை போன்று என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா மாயிதா என்ற அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறார். உங்களுடைய பொருளாதாரத்தை அந்த மக்களுக்காக தாராளமாக நீங்கள் செலவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடன் ஒன்று சேர்ப்பானாக. நரகத்திற்கும் கபருடைய அதாபுகளிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பாதுகாப்பானாக. காசா மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வானாக. பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வானாக. நாம் இழந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிமுடைய கருத்தில் கொடுப்பானாக. உலக முஸ்லிம்கள் உம்மத்து எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றதோ சிரமப்படுகின்றதோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மீதும் நம் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பொழியச் செய்வானாக. வாஹு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.